ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு பெரிய டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். எப்போவுமே நம்ம பெரிய டாபிக் தான் பேசுவோம். ஸோ இன்றைக்கி நாம் பிக் பாஸ் 9 அதில் இப்போது தமிழில் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி பேசுவோம். அதில் சில பேர் எதுக்கு தேவையில்லாமல் எடுத்தாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய தாட் நான் சொல்கிறேன். இதில் எனக்கு பிடிக்காத கேரக்டர், அதாவது இதில் இருக்கிறவங்களே எனக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிடிக்கல தான். இருந்தாலும் ஒரு சில பேர் ரொம்பவே எதுக்கு இவங்க வந்திருக்கவே கூடாது, இவங்களை எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கூட்டின்னு வராங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோன்றது ஃபஸ்ட்டு ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா. இவங்க யாருன்னு அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு ஒன் அரோரா, செகண்ட் ஒன் ரம்யா ஜோன்ட்டு ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேர். அப்புறம் பாய்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக திவாகர் மட்டும்தான் தெரியும். அவர் வந்திருக்கவே கூடாது. இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது அவர் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக பண்ணல. மற்றவங்கள பற்றி பார்க்கணுன்னா மற்றவங்க யாரும் நான் பார்த்ததும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் இல்லையா இல்லை எனக்கு தெரியலையா தெரில. என்னை பொறுத்தவரையும் இவங்க 3 பேர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, இதில் வந்திருக்க கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோன்றவங்க இவங்க 3 பேர் தான். அரோரா எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. இவங்க இந்த பலூன் அக்கா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்தாங்க. இவங்க கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இல்லை, நிறையவே 18+ மாதிரி கண்டென்ட்டாக போட்டு நானும் ஒரு மீடியாவில் அதாவது ஒரு மாடலிங் மாதிரி, நான் ஒரு பெரிய மாடல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் அதான் பொண்ணுங்களாம் இன்ஸ்டாகிராமில் போட்டுன்னு இருப்பாங்கல்ல, கிளாமரா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கேட்டால் நான் மாடல் ஆகணும் ஆசை, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ் கல்ச்சருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எல்லாமே. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு தான். இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி கல்ச்சரை அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்குறது இல்லைல்ல. ஸோ நம்மளும் பெரிய மாடல் வெளிநாட்டிலாம் இருக்கிற மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு இவங்க இஷ்டத்துக்கும் கண்டபடி ஏதோ போட்டுன்னு இருக்காங்க. அது நமக்கு தெரியாதுங்க மாடலிங்னா என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கிளாமர். அது கிளாமரோடு இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க 18+ பேசுறது, வீடியோ போடுறது எல்லாமே கொஞ்சம் 18+ இருக்கா. அதனால 18+ கண்டென்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனாங்க அவங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்கக்கிட்டேருந்து பார்க்க பெருசாக ஒன்றும் நல்லது எடுத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவங்ககிட்டேருந்து எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி. இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. ஆனால் சில பேர் மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு உதாரணமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் தான் அரோரா. ஸோ அவங்கள எதுக்கு எடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் பெரிய ஷோ, அங்கே போனோம்னா நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் மேலே வரலாம், உயர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏங்குறாங்க. உண்மையிலேயே உழைச்சி கண்டென்ட் போடுறாங்கல்ல நேர்மையாக, அவங்களாம் நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி உழைக்கிறவங்கள, கஷ்டப்படுறவங்கள மேலே தூக்கி விட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி குறுக்கு வழியில் போனோம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்கள மேலே தூக்கி விட்டா அது என்னங்க நியாயம்? அவங்க பெருசாக ஒன்றுமே பாசிட்டிவாக பண்ணலங்க. கிளாமரை தவிர வேறு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க? என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க? எதுவுமே இல்லை. அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு மேலே வர்றதுக்கு. அடுத்ததாக நான் சொல்கிறது ரம்யா ஜோ. அவங்கள தான். அவங்க பாட்டு கச்சேரியில் டான்ஸ் ஆகி பிரபலமானவங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ பாட்டு கச்சேரியில் டான்ஸ் ஆனால் அவ்வளோ கேவலமா, அவங்களாம் மேலே வரக்கூடாதா, அவங்களும் மனிதர்கள் தானே அப்படின்ட்டு. நான் இந்த மாரி பாட்டு கச்சேரியெல்லாம் டான்ஸ் ஆடுறவங்கள ஒன்றும் தப்பாக சொல்லலை. அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கிளாமராக தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அப்போ தான் பார்ப்பாங்க. அது ஒரு கிளுகிளுப்பான விஷயம் தான் வச்சுக்கங்களேன். அது நிறைய பேர் பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பெரிய மனுஷங்களுக்கு, பெரிய பொம்பளைங்களுக்கு, அவங்களுக்குலாம் யங்ஸ்டருங்கெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழாவில் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்குது. அவங்க நார்மலாக அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் நம்ம பெருசாக அவங்க ஃபேமஸும் ஆகியிருக்க முடியாது. அப்படியே நார்மலாக பண்ணி ஃபேமஸ் ஆனால் அவங்கள வந்தால் தப்பும் சொல்ல போகிறதில்ல. அவங்க நிறையா பேட் வேர்ட்ஸில் பேசுகிறது ஸ்டேஜில், அவங்க கொஞ்சம் கிளாமர் அதிகமாகவும் காட்டுறது, அவங்க மேலே நிறைய கான்ட்ரவர்சரி க்ரியேட் ஆகிருக்கு. அவங்க வேணும்னே அதை க்ரியேட் பண்ணுறாங்களா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு, அப்படி என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்கள இங்கே கொண்டு வந்ததுமே ஒரு ராங் டெசிஷன் தான். அவங்களுமே அரோராவை விட கொஞ்சம் கம்மி அவங்க கிளாமரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுறது இருக்குல்ல, பப்ளிக்காக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டி போகிறது. அந்த மாதிரி நீ பாட்டு கச்சேரிக்கு டான்ஸ் ஆட வரனாக்கா உன்னை அந்த மாதிரி தான் நிறைய பேர் டபுள் மீனிங்கில் தான் கலாய்ப்பாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாட்டு கச்சேரின்றதே ஒரு டபுள் மீனிங் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் சைகை எல்லாம் பண்ணிக்கின்னு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொஞ்சம் ஒரு தப்பான கல்ச்சராக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி ஒரு கொண்டாட்டத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தாலும் சரின்னு வச்சுக்கலாம். அதுலேயும் போயிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சு தானே போகிறீங்க, இந்த மாதிரி தான் அது, இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு நீங்கள் அதெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரிலாம் பேசிக்கின்னு ட்ரெண்ட் ஆகிக்கின்னு ஃபேமஸ் ஆகிக்கின்னு இப்போ உங்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாக்கா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டு கச்சேரியெல்லாம் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கின்னு நல்லா பெரிய ஆள் ஆகிட்டு, அதான் வியூஸ் வரும், ட்ரெண்ட் ஆகும். அதில் மூலிமா சமூக வலைதளங்களில் பணம் வரும். உங்களை நிறைய பேர் இசை கச்சேரிக்கு கூப்பிடுவாங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸ் பெருகுது, அவ்வளோதானே மேட்ரு. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணி பெரிய ஆள் ஆன நீங்கள்
இந்த மாதிரி ஒரு பெரிய டெலிவிஷனில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஷோவில் வந்தீங்கன்னாக்கா பார்க்குற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க பாட்டு கச்சேரி பண்ணி வந்ததுனால அவங்கள நான் தப்பாக சொல்ல, அவங்க அந்த மாதிரி நெகட்டிவாக நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லை, படிக்க வைக்கல, அதனால் நான் இந்த மாதிரிலாம் போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அப்பா அம்மா இல்லை, கஷ்டப்படுறீங்க, ஓகே, அது எல்லாமே எல்லோரும் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அதுக்குன்ட்டு நேர்மையாக வந்து நீங்கள் மேலே வந்தால் தான் உங்களை அந்த சமுதாயம் மதிக்கும். நீங்கள் வந்து பார்க்கறதுக்கே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வளராமல் ஒரு மாதிரி வளர்ந்து வந்துட்டு இப்போது உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கிடைக்காது. அதனால தான் ரம்யா ஜோவுமே பிக் பாஸ்க்கு வந்து வந்திருக்கக்கூடாது, அவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இன்னொரு கொடூரமான விஷயங்க, ரீல்ஸ் அக்கான்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கும், நைட்டிலேயே சும்மா வீடியோ போட்டுக்கின்னு. அது வந்து அதையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம் பிக் பாஸ்க்கு, அது ஏதோ மூவியில் நடிக்கிறதுனால வரலையாம் அப்படின்ட்டு அது ரீல்ஸில் போட்டுருந்துச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசங்க. இதுனா பிக் பாஸ் வீடா இல்லை மாமா வீடான்ட்டு நம்ம சிம்பிள் தாங்க போட்டுருந்தாருல, அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா என்ன மாமா வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்க, 18+ கண்டென்ட் போடுறவங்க எல்லாருமே கூட்டின்னு வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் எல்லாருமே பார்க்க வைக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் வந்து இவங்க 2 பேரும் சொன்னால, அவங்க 2 பேர் அளவுக்கு மோசமானவங்களாம் இல்லை. இவர் வந்து பையன் இல்லை, ஸோ கிளாமராக பாடி ஷோ பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பேட் வேர்ட்ஸ் பேசினா இவர் மேலே தான் நிறைய நெகட்டிவாக வரும். எதுவும் காரணம் இல்லாமல் பேட் வேர்ட்ஸும் பேசி 18+ கண்டென்ட் மாதிரி போட முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இவருடைய ப்ரொஃபஷனல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டராக இருக்கார், பிசியோதெரப்பியா. இவரை பற்றி நம்ம சேனல்லுமே வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் கழுவி ஊற்றிருந்தாங்கல்ல, இந்த சூரிய பற்றின மேட்ரு, நான் அவ்வளோ சேலரிலாம் நடிக்க மாட்டேன், இவ்வளோ கம்மியாலாம் பெருசாக தான் நடிப்பேன்ட்டு, அந்த மாதிரி இஷ்யூலே பேசியிருப்பேன். அவர் வந்து பிசியோதெரப்பி டாக்டராக ப்ரொஃபஷனலாக ஒழுங்காக இருந்தாலுமே இந்த சினிமா மோகன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியான பைத்தியமான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு. பைத்தியம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பைத்தியம்லாம் இல்லை. அவர் ஆல்ரெடி தெரிஞ்சே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே. ஏன்னா அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட்டுங்க, அவருக்கு தெரியாதா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுன்ட்டு. அவர் வந்து ஒரு மாதிரி காமெடியாக, அவர் சீரியஸாக நடிக்கிற சீனுமே நமக்கு காமெடியாக தெரியுது. அப்போனா என்ன, அவருக்குள்ளவே ஒரு காமெடியன் இருக்கான். அப்போனா அவர் வந்து ஒரு காமெடியனாகவே ஒரு ரோல் மாதிரி ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணாருன்னா எல்லாருமே ரசிப்பாங்க. ஸோ அவர் வந்து சீரியஸான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நான் சீரியஸாக பண்ணுறேன்பா அப்படின்றாரு, ஆனால் நமக்கு காமெடி வருது. அதுதான் அவர்கிட்ட நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவர் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்லி பண்ணுறாருல்ல, அந்த ரோலுக்கு போயிட்டாருன்னா அந்த வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கும்போது தான் மக்களுக்கு வந்து அவர் பிடிக்கல. அவர் டாக்டர் திவாகராக இருக்கும்போது மக்களுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் இவர் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன 2 பேருங்களை விட பரவாயில்ல, இவரை கூட்டது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இவர் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி. இருந்தாலுமே இவரை அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ எவ்வளோ பேர் நிறைய கண்டென்ட்டுங்க போடுறாங்க, நல்ல குவாலிட்டியாக நல்ல கண்டென்ட்டாக போடுறாங்க. இப்போ நிறைய சேனல், ஏன் உதாரணமாக சொன்னோன்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்னு ஒரு சேனல் இருக்குது, அப்புறம் சிம்பிள் தான் ப்ரோ மூவி ரிவ்யூஸ் பண்ணுறாருல அது, அப்புறம் கேகே ப்ரோ, A2D நந்தா, தமிழ் செல்வன் தமிழ் டெக் சேனல் பண்ணுறாரு. இந்த மாதிரி டெக் சேனல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய யூடியூபர்ஸுங்க இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இந்த சமூகத்தில் நிறைய தப்பு நடக்குது இல்லை, அதை சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த பொக்கிஷம்னு ஒரு சேனல், இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்புறம் அந்த பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறாங்கல்ல, அரசியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறாங்கல்ல இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம், அவங்களாம் சில பேர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஒரு கண்டென்ட்டு மக்களுக்கு நல்லதை சொல்கிற மாதிரியான கண்டென்ட்டை வச்சுன்னு இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வளராமல். ஸோ அவங்களெல்லாம் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிக் பாஸ்ன்ட்டு ஒரு லைவ் ரியாக்ஷன், அதாவது லைவ் ஷோவில் வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகிற ஷோவில் வந்து பண்ணுறாங்க, மக்கள் அப்பா அம்மா குழந்தைங்கன்னு ஃபேமிலியாக பார்க்குறாங்க அந்த ஷோவை அப்படின்னாக்கா அவங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் சுத்தமாக நாலேஜே இல்லாமல் ஒரு 18+ கண்டென்ட்டு, டபுள் மீனிங் கண்டென்ட்டு, வல்கராக பேசுகிற கண்டென்ட்டு, இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து நீங்கள் ஷோ நடத்துனீங்கன்னாக்கா மக்கள் எல்லாருமே கேட்டு தாங்க போவாங்க. இந்த சொசைட்டி என்ன ஆகும்? எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ஷோ பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணி இந்த பிக் பாஸ் உள்ள வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையும் 3 பேர் வந்துருக்க கூடாதுங்க, அவ்வளோதான் மேட்ரு. இருந்தாலும் இப்போ பாருங்கள், வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து இந்த மாதிரி சைக்கோத்தனமான வீடியோஸ்லாம் போட்டுன்னு இருந்தாரா, பெருசாக ஒன்றும் அவர் நெகட்டிவான ஆள் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஓவராக, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்குல்ல, அதாவது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, தலகானம் பிடிச்ச ஆள் மாதிரி லைட்டாக. அதனால தான் அவரை கூட அவாய்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவர் மேலே நிறைய பாசிட்டிவ் வருது. ஸோ அவருக்கு கூட பரவாயில்லன்னு, அதனால தான் சொன்னேன் அவர் கூட பரவாயில்லன்ட்டு. மற்ற 2 பேர் தான் ரொம்ப மோசம். இந்த மாதிரி யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுவும் இல்லாமல் உங்களுக்கு யார் அந்த பிக் பாஸில் 9ல் சீசன் 9ல் யார் உங்களுக்கு பிடிக்காது, யார் இவங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு யார் உங்களுக்கு தோணுதோ அவங்கள கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, அரோரா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சொல்லி அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி அரோரான்றவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு, எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பலூன் அக்கா அப்படின்ட்டு சொல்லி நெகட்டிவ் ஃபேம் கொடுக்குறாங்க, அதை வந்து அந்த பேர் இல்லாமல் வெறும் அரோரான்ற பேரோட வெளியே வரணும் பிக் பாஸ் வீட்டை இருந்து அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த பலூன் அக்கா அப்படின்ட்டு தான் சொல்லி ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களே சொல்கிறாங்கல்ல, அப்படி எதுக்கு அந்த பலூன் அக்கான்ட்டு பேர் வச்சு ஃபேமஸ் ஆகுனாங்க, அது எதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அந்த பேரை? சரின்ட்டு அவங்களே எப்படி கலாய்க்கிற மாதிரி அந்த பேரை சொல்லி, ஆமாம் இந்த மாதிரி அதான் நிறையா 18+ பேசுவாங்கல்ல, இப்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதுக்கு நான் நல்லா தான் இருப்பேன், ஆனால் பலூன் இருக்குமா அந்த மாதிரி அவங்களே பேசுறது, இந்த மாதிரிலாம் 18+ கண்டென்ட்டாக அவங்க போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்ட பிறகு, ஓரளவுக்கு இன்கம் வருமானம் எல்லாம் வந்த பிறகு, எனக்கு வந்து நான் அதாவது கடந்து வந்த வழி, எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களாம் ஃபேமஸ் ஆனவங்க, ஒரு தொழிலில் சாதிச்சவங்க என்ன சொல்லுவாங்க சீஃப் கெஸ்ட்டாக பேசும்போது, நான் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தேன், என்றைக்குமே நான் வந்த பாதையை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நெகட்டிவ் ஃபேமில் 18+ கண்டென்ட்டு வல்கர் ஸ்பீச் எல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அருவருப்பாக இருக்குது, அதனால் அந்த பாதையை மறந்துட்டு நான் வேறு மாதிரி இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரியே என்னை பார்த்துக்குங்க, இப்போ இருக்கிறது வந்து அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க என்னெல்லாம் பண்ணி மேலே வந்தாங்க அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதான், அது சொல்லவும் கூடாது, தப்பு. அதனால் இப்போ புதுசாக இப்போ நான் எப்படி இருக்கணும், என் பேர் என்னவோ அதை சொல்லி மட்டும் என்னை பெரிய ஆள் ஆக்கிடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது நம்ம வந்த பாதையே நம்ம மறக்கக்கூடாது. நேர் வழியில் போனோன்னா நீ வந்து வந்த பாதையே மறக்கக்கூடாது, தைரியமாக சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே, நான் இந்த வழியில் தான்ப்பா வந்தேன் அப்படின்ட்டு. நீ ஒரு தப்பான வழியில் தான் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியுது, அந்த வழியில் தான் வந்தேன், என்னை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா நீ அந்த வழியில் வரக்கூடாது. அந்த வழியில் போயிட்டு மேலெல்லாம் எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்ட பிறகு, நல்லா மேலே உயர்ந்து வந்துட்ட பிறகு அந்த வழியில் வந்தவன் சொல்லாதீங்க அப்படின்னாக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ அந்த வழியில் தான் வந்திருக்க.